இந்த ஆவிக்குரியவர்கள் மேல இந்த உலகத்துக்கு ஒரு பயம் வரணும். அவன் சொல்றது, பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன். எலியாவை பார்த்து ஏன் தேவ மனுஷன் சொன்னாங்க தெரியுமா? எலியா மேல ஆகாபுக்கு ஒரு பயம் இருந்தது. அதான் நான் சொல்லுவேன், கர்த்தர் நமக்கு ஒரு அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இந்த அபிஷேகத்தினுடைய பலன் என்ன தெரியுமா? உங்களை அறியாமலேயே உங்க மேல ஒரு பயத்தை அவர்களுக்கு உண்டு பண்ணும். அது ஸ்பிரிச்சுவல் பயம், உலக பயம் இல்லை. இப்ப பாருங்க, ஏரோது யோவான் ஸ்நானகனை கண்டு பயந்திருந்தான். ஆகாப் எலியாவை கண்டு பயந்திருந்தான். இப்ப எலியா ஆகாப்பை கூப்பிடுறாரு. தேவன் சொல்றாரு நீ போய் ஆகாப்பை பாருன்னு. எலியா சொல்றாரு ஆகாப்பை வர சொல்லுங்கிறார். ஆகாப்பு வந்தானா இல்லையா? ரதத்தை எடுத்துக்கிட்டு ஒரு தீர்க்கதரிசி ஒத்த ஆளை பார்க்க வனாந்தரத்துக்கு அந்த இடத்துக்கு அவன் வந்தானா இல்லையா? வரான். இதுதான் அபிஷேகம். உங்க மேல ஒரு அபிஷேகம் இருக்கும்னா ராஜ்யபாரம் உனக்கு நேராய் திரும்பும்.